முதல்ல நம்ம ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது 27 நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் வேதோக்தமாக பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஷ்டாவிகும்சதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும். அஷ்டாவிகும்சதின்னு சொன்னா 28 நட்சத்திரங்களை பற்றித்தான் வேதமானது பேசுகிறது. அந்த நட்சத்திர வாக்கியம் என்று வரும்பொழுது கூட அதிலே 27ஓடு ஒன்றாக அடுத்து ஒன்றாக பார்த்தோம்னா 28வது நட்சத்திரமாக அபிஜித் நட்சத்திரத்தையும் இணைத்திருக்கிறார்கள். 28வது நட்சத்திரம்னா கடைசியில கொண்டு வந்து சேர்க்கல, அது எங்க வர்றது அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய இறுதி பகுதியிலும் அந்த திருவோணம் நட்சத்திரத்தினுடைய முதல் பகுதியிலும் தான் வரக்கூடிய அந்த நேரத்தினை அபிஜித் நட்சத்திரம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனை வேதமும் குறிப்பிடுகிறது, ஜோதிட அறிவியலும் இதனை ஏற்றுக்கொள்கிறது. எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகர ராசியிலே 6:40 முதல் 10:53 வரை, அதாவது நான் சொல்றது டிகிரியில சொல்றேன், 6 பாகை 40 கலை முதல் 10 பாகை 53 கலை வரை வரக்கூடிய அந்த காலம்தான், அந்த நேரம்தான் அபிஜித் நட்சத்திர நேரமாக மகர ராசிக்குள்ளே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய ஒரு பாற்றாக பார்க்கப்படுகிறது. இது அத்தனை மகத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு சொன்னா அதனுடைய பெயரிலே அபிஜித் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதாவது இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அபரிமிதமான வெற்றி என்றுதான் அதற்கான பொருள். அபரிமிதமான வெற்றியை தரக்கூடியதுதான் அந்த நட்சத்திரம் என்பது. ஆனால் அதனை ஏன் இத்தனை நாட்களாக யாரும் பேசவில்லை அப்படின்னு சொன்னா இதற்கு புராணத்திலேயே கதை, அதாவது நம்முடைய மகாபாரத கதை என்பதும் உண்டு. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய அந்த மயில் தொகைக்குள்ளாக தலையில மயில் இறக வச்சிருப்பார் இல்லையா, அதற்குள்ளாக மறைத்து வைத்து கொண்டாராம். ஏனென்றால் இந்த கலியுகத்திலே இந்த நட்சத்திர காலத்தினை மிகவும் தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதால், அதாவது எல்லாரும் ஈஸியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மிகவும் எளிதாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தினை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதனால் அந்த நட்சத்திரத்தை நான் மறைத்து வைத்துக் கொள்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா மறைத்து வைத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி புராணோக்தமாக ஒரு கதையினை நமக்கு சொல்லி இருப்பார்கள். அதாவது இந்த அபிஜித் நட்சத்திர காலம் என்பது இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய இறுதி பகுதியிலிருந்து அந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பகுதிங்கிறது வருது இல்லையா, அந்த நேரம் தான் அபிஜித் நட்சத்திரங்கிறத வேதம்ங்கிறது சொல்றதுங்கிறது சரி. ஆனால் அந்த நேரத்திலே ஒரு செயலை செய்தால் அபரிமிதமான வெற்றி கிடைக்கும் என்று சொல்வதெல்லாம் இந்த கலியுகத்திலே அதற்கான சாத்தியம் இல்லை என்பதுதான். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியவர்களா நமக்கு இருந்திருப்பா இல்லையா, அவர்கள் அதை பற்றி பெரிதாக பேசவில்லை.